என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. இந்த கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா பிளாக் பண்ணி சர்வன்ட்ஸ் உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட கேட்டானா பேரிகேட் இஸ் நாட் அலௌட்னு சொல்றாங்க. பட் தே ஹவ் நாட் ரிமூவ் தி பேரிகேட்ஸ். we live here. நாங்க இங்க we live here. இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தானா how do we manage? கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லல. பட் மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. தொந்தரவா இருக்க கூடாதுங்க ரெசிடென்ட்ஸ்க்கு. மேடம் உங்க கார்ல மட்டும் அலோவ் பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோவ் பண்றது? இங்க இருக்கவங்க நாங்க குடி இருக்கவங்க. இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோவ் பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? 10-11வது அவென்யூ வரைக்கும் இங்க இருக்கிறது இங்க 8வது அவென்யூ. இத்தனை கூட்டம் பாத்தீங்களா? இந்த இடத்துல யாரும் மக்கள் இருக்க முடியுமா? ஈசிஆர்ல குவைட்டா இருக்கும்னா அவ்வளவு செலவு பண்ணி அவங்க வந்து இங்க ரெசிடென்ட்ல இருக்கோம். இல்ல நாங்க இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு ஒரே எங்களை இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பதான் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. இப்போ திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. அது கூட இல்ல எடுக்கறீங்க எந்த போடுவீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல ரெசிடென்ட்ஸ் எல்லாம்.